ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் இதுல நல்ல நேரத்துல தான் சொல்றது, விஷயத்தை ரசூலுல்லாஹ் கத்தி வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் நினைக்கல நான் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கல, எனக்கு எந்த செய்திகளையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ஃபஇன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல்ப், சாந்தியான உள்ளத்தோடு அவர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். முஸ்னத் அஹ்மதுல வாரிசு, நிம்மதியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். அப்படின்னா யாராவது ஒருத்தர் பத்தி ஒரு செய்தியை போட்டானுங்களா, உண்மை பொய்யெல்லாம் ரெண்டாவது, நீங்க அறிவாளி ஆய்வாளி எல்லாம் ரெண்டாவது, முன்னால வந்து உங்களுடைய ஆதாரம் ஞாபகம் வரும். எது வரும்? அவரை பத்தி போடப்பட்ட செய்தி ஞாபகம் வரும். அவர் ஏதாவது அந்த நேரத்துக்கு ஒத்து போற மாதிரி ஏதாவது பேசுவாரு, அப்ப அவன் சொன்ன உண்மைதான் அப்படின்னு என்ன செஞ்சிடும், அதுல கொடுவிடும். தேவையில்லாத சந்தேகங்கள் வாழ்க்கையில வருவதற்கு காரணம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம தலையிடுவது. இயன்ற அளவுக்கு மற்றவர்களை பற்றிய செய்தி நமக்கு தெரியாது அப்படி என்று இருப்பது நாளை மறுமைக்கும் நமக்கு என்ன சலாமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் உள்ளத்தை குப்பை கூலமாக நம்ம வைக்கக்கூடாது, குப்பை கொற்ற இடமாக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. யார் வேணுமென்றாலும் என்ன வேணுமென்றாலும் உங்க காது வழியாகவும் கண் வழியாகவும் போட்டுட்டு போயிடலாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கான ஒரு தடையை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும்.